லாகின் பேஜ் இருக்கணும், அடுத்து இன்பாக்ஸ் இருக்கணும், அடுத்து டிராஃப்ட் இருக்கணும், லாக் அவுட் பேஜ் இருக்கணும், எரர் பேஜ் இருக்கணும். ஃபாண்ட்டுங்க, கரெக்டான ஃபாண்ட் சூஸ் பண்ணணும், எந்த சைஸ்ல இருக்கணும் அதை சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி கண்ட்ரோல் அதை சூஸ் பண்ணுங்க. இவங்க இல்லை அப்படின்னா வந்து அது அழகாவே தெரியாதுங்க. UI and UXங்க நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் ஜாப் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கிராஃபிக் டிசைனிங். ஸோ கிராஃபிக் டிசைனில் வந்து இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது வந்து ஒரு வெப்சைட் ஆர் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுற அந்த டிசைனிங் தாங்க. அதாவதுங்க 2 வகை இருக்குங்க. ஒன்று யூசர் இன்டர்ஃபேஸ்னுவாங்க, இன்னொன்று யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னுவாங்க. எவ்வளோ அழகாக தயாரிக்கிறாய் உன்னோட இன்டர்ஃபேஸுங்க, அது யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அந்த அழகாக தயாரித்தது எந்த அளவு பெனிஃபிட்டாக இருக்கும், எந்த அளவு யூசருக்கு ஈஸியாக இருக்கும் நேவிகேட் பண்ணுறதுக்கு தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த UI படிக்கலாமா UX படிக்கலாமா, எது படித்தா பெனிஃபிட் இருக்கும் தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் விக்கிடிகன் காஷோட வெல்கம் டு சேனல். இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனாக மாறிடுச்சுங்க. ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் ஆன்லைனில் இருந்தால் மட்டும்தான் வந்து மார்க்கெட்டை நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியும், பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அப்படி ஆன்லைனில் கொண்டு போகணும் அப்படின்னா வந்து வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப் இது மூலமாக தான் கொண்டு போக முடியும். இப்போ ட்ரெண்டிங்கே வந்து ஒரு அழகான வெப்சைட்டுங்க, அது புரியிற மாதிரி ஒரு வெப்சைட்டுங்க, ஒரு மொபைல் ஆப்புங்க, புரியிற மாதிரி ஒரு மொபைல் ஆப்ன்றது தான் இன்றைக்கி ட்ரெண்டிங்க. அந்த ட்ரெண்டிங்கான இந்த விஷயங்களை ஒரு பிஸ்னஸை ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற ஒரு முக்கியமான ஆட்கள் தான் இந்த UI and UX டிசைனருங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப்சைட்டை பார்ப்பாங்க, ஒரு டிசைனை பார்ப்பாங்க, வா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அழகை மட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹார்ட் ஒர்க் தெரியாதுங்க. அதுதான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. என்ன தான் அழகாக இருந்தாலுமே அதில் ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னா வந்து ஃபெயிலியர் ஆகிடுங்க. ஒரு நல்ல ஹீரோ இருப்பாருங்க, கதை ஒன்றுமே இல்லைன்னா படம் ஹிட் ஆகாதுங்க. அந்த மாதிரி இந்த UX தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படி என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி. எந்த மாதிரி வந்து ஒரு அப்ளிகேஷனையோ வெப்சைட்டோ தயாரித்தா இது வந்து மக்களை போய் ரீச் ஆகும், மக்களுக்கு போய் புரியுன்ட்டு வந்து அவங்க தான் அதை முதல்ல கண்டுபிடிக்கணுங்க. அது கண்டுபிடிச்ச பின்னாடி வந்து ஸ்கோப்புங்க, இது யார் பயன்படுத்த போகிறா, யாருக்கான தேவைங்க, இந்த 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 பயன்பாடு வந்து அவங்களுக்கு சரியாக போய் சேருமா, இதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணுங்க. அதுதான் ஸ்கோப்புங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரக்சர். எப்படி வச்சா கரெக்டாக இருக்கும், லாகின் பேஜ் இருக்கணும், அடுத்து இன்பாக்ஸ் இருக்கணும், அடுத்து டிராஃப்ட் இருக்கணும், லாக் அவுட் பேஜ் இருக்கணும், எரர் பேஜ் இருக்கணும், ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த பேஜில் வந்து இந்த பட்டன் இங்கே இருக்கணும், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும், எப்படி இருந்தால் வந்து இந்த இம்ப்ரெசிவாக இருக்கும், ஓகேவா, அந்த ஸ்ட்ரக்சர். அண்ட் நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கெலிட்டன். ஸ்கெலிட்டன்னா வந்து அந்த பேஸுங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்தால் இன்பாக்ஸுக்கு போ, அப்படி இல்லையா எரர் பேஜை த்ரோ பண்ணு, ஓகேவா, அந்த ஸ்கெலிட்டன். இந்த 4மே தான் வந்து இதை பேஸுங்க. ஒரு அப்ளிகேஷனோ வெப்சைட்டோ ஒரு சாஃப்ட்வேரோ எது தயாரிச்சாலும் அதுக்கான பேஸை உருவாக்குறவன் தான் இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சொல்லுவாங்க. இவன் தான் முக்கியங்க. இவன் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டான முறையில் உருவாகுங்க. உருவானால் தானே மக்கள்கிட்ட போய் சேருங்க. ஸோ இந்த UX ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாங்க. ஒரு சாஃப்ட்வேரோ வெப்சைட்டோ ஒரு அப்ளிகேஷனோ வந்து எவ்வளோ நீங்கள் அழகாக தயாரிக்கிறீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க. இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் தான் வந்து ஒரு மனிதன் உங்களுடைய அப்ளிகேஷன் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ஸ்டேஜுங்க, ஓகேவா. அது என்ன மாதிரி கலராக இருந்தால் நல்லாயிருக்குங்க, எந்த மாதிரி கண்ட்ரோல்ஸாக இருந்தால் நல்லாயிருக்குங்க, எந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருந்தால் நல்லாயிருக்குங்க, எப்படி அதை டிசைன் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கேன், இது எல்லாமே பார்க்குறதா வந்து இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் UI டிசைனரோட முக்கியமான பங்குங்க. யூசர் இன்டர்ஃபேஸ்னால் வந்து முக்கியமாக 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸுங்க, அதாவது ஒரு கம்ப்யூட்டரில் தெரியுதுங்க, இப்படி கிளிக் பண்ணி போது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் கண்ட்ரோல்டு இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது வாய்ஸ் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்டர்ஃபேஸ் வேலை செய்ய வைக்கிறாங்க. மூணாவது ஜெஸ்டர் பேஸுங்க, ஆக்ஷன் கொடுத்தாவே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வேலை செய்கிறது தான் ஜெஸ்டர் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மேஜராக வந்து இப்போ மார்க்கெட்டில் 3 வகையான யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குங்க.
ஃபர்ஸ்ட் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸுங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னங்க, ஒரு யூசர் பயன்படுத்தும் போது அவனுக்கு ஈஸியாகவும் இருக்கணும், பெனிஃபிட்டாகவும் இருக்கணுங்க, அந்த மாதிரி யூசருக்கு புரிகிற மாதிரி இருக்கணுங்க. அதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு யூஐ டெவலப்பரோட முக்கியமான ஃபோக்கஸ் என்னன்னா அந்த லுக் அண்ட் ஃபீலுங்க. அந்த லுக்கு தாங்க முக்கியம். பார்த்தோன்னே வாவ் சூப்பராக இருக்கா. சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இல்லை சில சாஃப்ட்வேர், சில மொபைல் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். அந்த ஃபீல் இல்லை, அந்த லுக் அண்ட் ஃபீல் கொண்டு வரதான் அந்த யூஐ டெவலப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ யூஎக்ஸோட ஒரு மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்றது தான் அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்கணும். யூஎக்ஸ் இன்ஜினியர்ஸோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா வந்து எந்த அளவு வந்து யூஸரை வந்து இன்டராக்ட் பண்ண வைக்க முடியும், அவனை புரிஞ்சிக்க வைக்க முடியும், ஓகேவா, அவன் எந்த அளவு இன்வால்வ் ஆக முடியும், அவனை யூஸ் பண்ண வைக்கிறதுங்க. அந்த எஃபிஷியன்சியை பற்றி, அந்த எஃபிஷியன்ஸாக ரிசர்ச் பண்ணுறவன் தான் வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்டை இன்கார்பரேட் பண்ணுறவன் தான் வந்து யூஎக்ஸ் இன்ஜினியரோட மெயின் ஃபோக்கஸாக இருக்குங்க. இவங்களுடைய ஒர்க் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் கேட்கலாங்க. ஒன்றுமே கிடையாதுங்க. கலர், கரெக்டான கலரை சூஸ் பண்ணணும். ஃபாண்ட்டுங்க, கரெக்டான ஃபாண்ட் சூஸ் பண்ணணும். எந்த சைஸில் இருக்கணும் அதை சூஸ் பண்ணணும். என்ன மாதிரி கண்ட்ரோல் அதை சூஸ் பண்ணுங்க. டிசைனிங், அந்த எந்த மாதிரி டிசைன் இருக்கணுங்க, அந்த டிசைனில் எங்கெங்கெல்லாம் கண்ட்ரோல்ஸ் இருக்கணும், என்ன மாதிரி டெக்ஸ்ட் இருக்கணும், என்ன மாதிரி வந்து குவாலிட்டி அந்த விஷுவலைசேஷனை கொண்டு வர முடியும். இது இல்லாமல் வந்து ஒயர் ஃப்ரேம், இதுலேருந்து இது போகணும், அதுலேருந்து அது போகணுங்க. அடுத்தது ப்ரோட்டோடைப், மார்க் டிசைன் பண்ணுறது, இப்படி எல்லா வேலைகளும் இந்த யூசர் இன்டர்ஃபேஸ்ன்ற யூஐ டெவலப்பர்ஸ் பண்ணக்கூடிய முக்கியமான வேலைகளுங்க. ஸோ இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க வேலைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஐயோ அது பயங்கரமான வேலைங்க. ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணணும். ஏப்பா என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் இருக்குது, இதே மாதிரி வேறு என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்குது, அவன் என்னெல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணியிருக்கான், இதை வந்து அவங்க கிராஸ் ஃபங்க்ஷனல் பண்ணணும். ஓகேவா, அவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான். அது இல்லை வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஆப் தயாரிக்கணுங்க. அப்போ என்ன பண்ண, ஒரு சேட்டிங் ஆப் இருக்கணும், ஸ்டேட்டஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிட்டி இருக்கணும், எல்லாமே இருக்கணுங்க. இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணால் வாட்ஸ்அப்பை பீட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் தயாரிக்க முடியும். அந்த கிராஸ் ஃபங்க்ஷனல் அனலைசிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுதான் மார்க்கெட் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒயர் ஃப்ரேம் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகேப்பா, எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து ஒரு பேசிக்கான ஒரு ப்ரோட்டோடைப்னு சொல்லுவாங்க. ஸோ அழகாக வந்து பாருங்கள், லாகின் பேஜ் மாதிரி இருக்கணுங்க. இதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் இருக்கணுங்க, ஒரு சப்மிட் பட்டன் இருக்கணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே வந்து இப்படி போகுங்க அப்படின்ட்டு அந்த ஒயர் ஃப்ரேம் டிசைன். ஒயர் ஃப்ரேம்னா என்னென்னா வந்து உண்மையான டிசைன் இல்லாமல் ஒரு மார்க் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போ தான் ப்ரோட்டோடைப். அதாவது ப்ரோட்டோடைப்னா வந்து அதுக்கு உண்மையாகவே ப்ராஜெக்டாக இருக்காதுங்க, ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கிற ஒரு ப்ரோட்டோடைப் டெவலப்மெண்ட், டெஸ்டிங், இந்த மாதிரிலாம் இருக்கா, பக்காவாக இருக்குமா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணுற இந்த வேலைகள் எல்லாமே இந்த யூஎக்ஸ் டிசைனர்ஸ் பண்ணுவாங்க. இவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு கீ எலிமெண்ட்டுங்க. ஏன்னா இவங்க இல்லை அப்படின்னா வந்து அது அழகாகவே தெரியாதுங்க. அது அழகாக தெரியலனாவே அவங்க ஃபேமஸ் ஆகவே ஆகாதுங்க. ஸோ லுக் அண்ட் ஃபீலுக்கு இவங்க தாங்க முக்கியமான காரணமாக இருப்பாங்க. யூஎக்ஸ் இன்ஜினியர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறது ஈஸி தாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து யூஸரை போய் ரீச் ஆகணும், அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கணும், அவங்க அதில் இன்ட்ராக்ட் பண்ணணும், அதை பயன்படுத்தணுங்க. அதனால் அந்த ப்ராடக்ட் பெனிஃபிட் ஆகணும், அது டெவலப் ஆகணுங்க. இவ்வளோ வேலையும் பண்ணுற ஒருத்தர் தான் இவங்க. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட்டோ, சாஃப்ட்வேரோ, வெப்சைட்டோ, மொபைல் ஆப்போ எது தயாரித்தாலும் இந்த மாதிரி ஒருத்தன் கெத்தாக தேவைங்க. அவன் இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்க அந்த ப்ராடக்ட்டுங்க. ஸோ கண்டிப்பாக யூஎக்ஸ் இன்ஜினியர் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் தாங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. நீங்கள் கேட்குற மாதிரி யூஐயா யூஎக்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு வெப்சைட் நம்ம தயாரிக்கணும்னு வச்சுங்களேன், அதை நம்ம ரிசர்ச் பண்ணுற யூஎக்ஸ் எக்ஸ்பர்ட் வேணுங்க. அதை அழகாக தயாரிக்க யூஐ எக்ஸ்பர்ட் தேவைங்க. நீங்கள் யூஐ அண்ட் யூஎக்ஸ் ரெண்டுத்தையும் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தால் நீங்கள் தானுங்க அந்த கெத்து. கண்டிப்பாக வந்து ஒரு வெப் டிசைனராக நீங்கள் இருக்கணும், அண்ட் சூப்பராக வந்து ஒரு டிசைனிங் எக்ஸ்பர்ட்டாக மாறணும் அப்படின்னா வந்து யூஐ அண்ட் யூஎக்ஸ் படிங்க. ஓகேவா, யூஐ யூஎக்ஸ் எங்கே படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆன்லைனில் படிக்கலாங்க. ரெண்டாவது நம்ம கம்பெனியில் நாங்களே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ யூஐ யூஎக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். படிக்க நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லித்தர நான் தயாராக இருக்கேன். ஐடிக்குள்ளே போகணும், ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்க, வெளிநாடு வாய்ப்புகள்னு எல்லாமே வேணும் அப்படின்னா வந்து ஒன்றே ஒன்று தான், உங்கள் ட்ரீமை நோக்கி ஓடுங்க. அந்த ட்ரீமை நோக்கி ஓடுறதுக்கு அண்ணன் நான் வந்து உதவி பண்ண தயாராக இருக்கேங்க. ஸோ யூஐயா யூஎக்ஸானா ரெண்டுமே இருக்கிற ஒருத்தனுக்கு தான் கெத்துங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிங்க, ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.